அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது என்னுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உடைய வார்த்தைகள் சத்தியம், உடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. இந்த நாளிலே நீர் இந்த திருவார்த்தைகள் வழியாக என்ன பேச வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் பேசும். நாங்கள் அதை எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 சாமுவேலின் புத்தகத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வேதத்தை படிக்கிறவர்கள் அதை இன்னும் நன்றாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நூல் தாவீது அரசனுடைய ஆட்சி காலம் முழுமையான காரியத்தையும் விளக்குகிற ஒரு சரித்திர நூலாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் ராஜ்யம் ஒன்றுபட்ட காலம். வெற்றி, வீழ்ச்சி, பாவம், மனம் திரும்புதல், இவை எல்லாவற்றையும் இந்த 2 சாமுவேல் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மால் காண முடியும். 24ஆம் அத்தியாயம் இது இந்த நூலின் கடைசி அதிகாரம். தாவீதினுடைய கடைசி காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். பாவம், மனம் திரும்புதல், தண்டனை, கடவுளுடைய கருணை அல்லது இரக்கம், பலி மற்றும் ஆராதனை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த கடவுளுடைய சத்தம், போதும் உன் கையை கீழே போடு என்கிற இந்த கடவுளுடைய சத்தம் எப்பொழுது வெளிப்பட்டது என்பது இந்த பகுதியை நாம் படிக்கிற பொழுதே நம்மால் நினைப்பூட்டிக் கொள்ள முடியும். தாவீதின் வாழ்விலே நிகழ்ந்த இந்த நிகழ்வு பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக தாவீதை குறித்த ஒரு சில காரியங்கள் நாம் தாவீதை குறித்து நன்றாகவே அறிந்திருக்கிறோம். என்றாலும் ஒரு சில காரியங்களை நாம் தாவீதை குறித்து அறிந்து கொள்வது இந்த நேரத்தில் ஏற்புடையதாக இருக்கும். தாவீது ஒரு மேய்ப்பன். 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயம் 1 முதல் 13 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் காண்கின்றோம். 15ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வாக்கியத்திலே ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாக்கி, சவுலை அரசனாக்கியதற்கு நான் வருந்துகிறேன், ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதை நாம் காணுகின்றோம். 23ஆம் வாக்கியத்தின் பிற்பகுதியிலே, நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். இந்த 15ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது என்றால், 34ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி ஆண்டவரும் சவுலை இஸ்ரவேல் மீது அரசனாக்கியதற்காக மனம் வருந்தினார் என்று முடிகிறதை நாம் காணுகின்றோம். இது சவுலுடைய வாழ்வின் முடிவாக நம்மால் காண முடிகிறது. 1 சாமுவேல் 13ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியத்திலே, ராஜ்யம் நிலைக்காது, ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களினத்தின் தலைவராக நியமித்துள்ளார் என்று நாம் காணுகின்றோம். சங்கீதம் 89 20ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். கடவுள் அப்படிப்பட்ட ஒருவரை தேடி கண்டுபிடிக்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுளுடைய திட்டம் எங்கும் நின்று போகாது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்கிறோம். ஈசாயின் குடும்பத்திலே 7 பேர் மட்டுமல்ல, இன்னொருவன் இருக்கிறான். சிறுவன் எங்கே இருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று இந்த தாவீதை குறித்த அறிமுகத்தை நம்மால் காண முடிகிறது. தாவீது ஒரு சிங்கர், நன்றாக பாடக்கூடியவர். 16ஆம் அத்தியாயம் 14 முதல் 23 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் காணுகின்றோம். கடவுளால் கைவிடப்பட்ட சவுலை விட்டு ஆவியானவர் நீங்கினார். ஆவியானவர் நீங்கின உடனே அசுத்த ஆவி அவனுக்குள்ளே குடிபுகுந்தது. அப்பொழுது சுரமண்டலம் வாசித்தால் ஆறுதல் கிடைக்கும் என சிலர் ஆலோசனை கூறினார்கள். எனவே தாவீதை ஒருவர் அடையாளம் கூறுகிறார். எனவே தாவீது அங்கே எப்படி அரசவைக்குள்ளே வருகிறார் என்பது இங்கே நமக்கு நன்றாக தெரிகிறது. தாவீதை குறித்த ஒரு சில அடையாளங்களை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன், ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி இந்த எல்லா பண்புகளுக்கும் உரியவராக தாவீது இருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இது தாவீதை குறித்து பல இடங்களிலே நம்மால் இப்படி படிக்க முடிகிறது. தாவீது அடிப்படையாக ஒரு மேய்ப்பன் அல்லது ஒரு சிங்கர், ஒரு போர் வீரன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தாவீது ஒரு இறையாண்மை உடையவர். 2 சாமுவேல் புத்தகம் 1 முதல் 10 வரை உள்ள அதிகாரங்களில் நம்மால் காண முடிகிறது. யூதாவின் மக்கள் தாவீதை யூதா வம்சத்தாரின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 2
1 4 வரை உள்ள வாக்கியங்களில் நாம் காணுகின்றோம். 7 ஆண்டுகால போருக்கு பின் சவுலின் வீட்டின் மேல் வெற்றியும் 12 கோத்திரங்களின் மூலம் எப்ரோனில் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் காணுகின்றோம். எருசலேமை கைப்பற்றி புதிய தலைநகரத்தை இவர் உருவாக்குகிறார். உடன்படிக்கையின் பேழையை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். கடவுளுக்கு ஆலயம் கட்ட விரும்பி அது நிறைவேறாமல் போகிறது. தாவீதினுடைய இறையாண்மை குறித்து மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை சொல்லலாம். இப்படி ஒரு பெரிய எழுச்சி வந்து கொண்டிருக்கிற சூழல் 10ஆம் அதிகாரம் வரை 11ஆம் அதிகாரம் தாவீதினுடைய பாவம். எப்படி தாவீது ஒரு ஷெப்பர்ட், தாவீது ஒரு சிங்கர் என்று சொல்கிறோமோ அந்த வரிசையிலே தாவீது ஒரு இறையாண்மை உடையவர், டேவிட் தி சோவன் என்று சொல்கிறோம். இங்கே டேவிட் த சின்னர் என்று 11ஆம் அத்தியாயத்தில் நம்மால் காண முடிகிறது. அந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். டேவிட் த சாரோஃபுல், அவனுடைய வாழ்வில் காணப்பட்ட துக்க துயர சம்பவங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அத்தியாயத்தில் நம்மால் காண முடிகிறது. தாவீதின் குழந்தை மரணமடைதல் 12ஆம் அத்தியாயத்தில் நாம் காணுகின்றோம். அம்மோனால் சூறையாடப்பட்ட தாமாரின் வாழ்வு, அம்னோனின் கொலை 13ஆம் அத்தியாயம் 29ஆம் வாக்கியம், தந்தைக்கு எதிராக எழுப்பிய அப்சலோம், இவையெல்லாம் அங்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இது தாவீதுடைய வாழ்விலே காணப்பட்ட சோகமான துக்கமான ஒரு வாழ்வின் ஒரு புறம். டேவிட் தி சாரோஃபுல், டேவிட் தி ஸ்டாட்டிஸ்டிஷியன், மிக அழகான புள்ளியியலாளனாக தாவீதை இந்த இடத்துல காண முடியும். அதுதான் 24ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிற காட்சி. தாவீது கடவுளுடைய மக்களாகிய இஸ்ரவேல் யூதா தேசத்தார்களை தன்னுடைய விருப்பப்படி லக்கம் பார்க்க திட்டமிட்டான். இப்படிதான் இந்த 24ஆம் அத்தியாயத்தில் நாம் காண்கின்ற காட்சி இருக்கிறது. இது கடவுளுக்கு விரோதமான பாவம். 24:1 நாம் படிக்கிறோம். இங்கே தாவீது ஏவப்பட்டான் என்று காணுகின்றோம். அதனுடைய ரெஃபரன்ஸ் நாம் பார்க்கணும்னா 1 நாளாகமம் 21ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் நாம் காணுகின்றோம். 1 நாளாகமம் 21:1, இஸ்ரவேலரை இலக்கம் பார்க்கும்படி சாத்தான் தாவீதை தூண்டினான் என்று அங்கே விளக்கம் இருக்கிறது. இங்கே தாவீது ஏவப்பட்டான் என்று 24:1 நாம் பார்க்குறோம். அதை செஞ்சது யார் தான்? சாத்தான் அவனை தூண்டினான் என்று நாம் காணுகின்றோம். சில வேளைகளிலே கடவுள் தமது மக்களை சோதிக்க, அதன் மூலம் அவருடைய தெய்வீக திட்டங்களை நிறைவேற்ற யார் அனுமதிக்கிறாரு? சாத்தானே நிறைவேற்ற கடவுள் அனுமதிக்கிறதை நாம் காணுகின்றோம். யோபுவின் புத்தகத்தில் படிக்கிறோம். யோபு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம் இல்லை, 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியம் ஒரு விஷயம் சொல்வார். என்னன்ட்டு உயிரை ஒண்டி வச்சிரு. இது அநேக நேரங்களிலே நாம் காணுகின்றோம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மத்தேயு 4ஆம் அத்தியாயத்திலே பிசாசானவரால் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட பின்பு தான் எதை தொடங்குறாரு? மினிஸ்ட்ரியவே தொடங்குறார். அப்புறம் தான் கலிலேக்கு போகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலையும் நம்மால் அதை காண முடிகிறது. காரணம், இங்கே தாவீது பெருமை உடையவனாகவும் கடவுள் மேல் முழு நம்பிக்கை அற்றவனாகவும் இருந்தது தான் காரணம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எல்லாவற்றுக்கும் காரணம் எது என்று சொன்னால், தாவீதினிடத்தில் காணப்பட்ட பெருமையும் கடவுள் மீது முழு நம்பிக்கையற்றவனாக இருந்தபடியால் கடவுள் அவனை சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி அளிக்கிறார். இங்கே தாவீதின் சித்தம் அவன் பாவத்தில் சிக்கிக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அவர் லக்கம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். தாவீதால் சாத்தானை எதிர்த்து மேற்கொண்டிருக்க முடியும். இவ்வளவு தூரம் கடவுளோட கூட டிராவல் பண்ணுற தாவீதால இது தப்பு அப்படின்னு உணர்ந்திருக்க முடியாத? உணர்ந்திருக்க முடியும். சாத்தானை அந்த இடத்துல தாவீதால் தவிர்த்திருக்க முடியும். இல்லை, இங்கே சாத்தான் தாவீதை தூண்டினான் என்று 4ஆம் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அப்படி அவன் தூண்டின பொழுது அதை தவிர்த்திருக்க முடியும். இது எங்கே தவிர்க்கப்படவில்லையோ அங்கே தான் என்ன வருது? பாவம் வருகிறது. எங்கேருந்து? ஈடன் கார்டன்லேருந்து. இதே தான். அங்கு சாத்தான் வந்து பேசின பொழுது அதை என்ன பண்ணியிருக்கலாம்? தவிர்த்திருக்கலாம். எப்போ தவிர்க்கவில்லையோ அப்பொழுதுதான் பாவம் வருகிறதை நாம் காணுகின்றோம். பாவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? கடவுளுடைய கோபம் வரும், தண்டனை வரும். இவையெல்லாம் அப்படியே நடைபெறுகிறது. அப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகிற பொழுதுதான் கடவுளுடைய கோபம் இஸ்ரவேலிலே மூண்டது. அப்பொழுது அங்கே கடவுள் அழிக்க துவங்குகிறார். அந்த அழிவின் மத்தியிலிருந்து எழுந்த ஒரு குரல் தான் என்னது? என்னது இன்றைக்குள்ள தலைப்பு?
போதும் உன் கையை கீழே போடு என்பது. போதும் உன் கையை கீழே போடு. அழிவிலிருந்து தப்புவிக்க எழுந்த குரல் தான் போதும் உன் கையை கீழே போடு என்று எழுந்த குரல். இது கடவுளுடைய குரலாக நம்மால் இங்கே காண முடிகிறது. இது இந்த 24ஆம் அத்தியாயத்தில் காணப்படுகிற சம்பவம். இன்னும் சற்று விளக்கமாக இந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கணக்கு எடுப்பு என்பது ஒன்று இங்கே நடைபெறுகிறது. தாவீது ஏன் இதை செஞ்சார்? தன்னுடைய இராணுவ பலம் எவ்வளவு என்பதை பார்ப்பதற்காக தாவீது இதை செய்கிறார். அப்போ தாவீது இதை செஞ்சாருன்னு சொன்னாலே அங்கே ஒரு பக்கம் யாரோ இன்னொருத்தர் சைட் லைன் ஆயிட்டார்னு அர்த்தம். யாரு? கடவுள். கடவுள் அங்கே சைட் லைன் ஆயிட்டார். என்கிட்ட என்ன இருக்கு, எவ்வளோ பெரிய இராணுவம் இருக்கிறது என்பதை தாவீது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு? இலக்கம் பார்க்கிறார். இல்லை, கணக்கெடுப்பு என்பது தன் மீது இருக்கிற நம்பிக்கையை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று தாவீது விரும்பினது. இராணுவ வலிமையிலே இருக்கிற நம்பிக்கையை அது காட்டுகிறதாக அமைந்திருக்கிறது. கடவுளை நம்பாதது என்பதும் அங்கே மிக தெளிவாக விளங்குகிறது. மனித வலிமையை நம்பியது, கடவுளை நம்பாதது மனித வலிமையை நம்பியது என்பது அங்கே காட்டப்படுகிறதை நாம் காணுகின்றோம். கணக்கு எடுப்பிற்கு பின் மனதிலே ஒரு குற்ற உணர்வு தாவீதுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை யார் பர்மிட் பண்ணலாங்க? பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் பர்மிட் பண்ண மாட்டார். அதை ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுவார். யார்? ஆமாம், நீங்கள் அங்கே யோவாப் அங்கே சின்னதாக ஒரு இன்ட்டு மட்டும் கொடுப்பாரு. இது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணுவார். ஆனால் தாவீது என்ன பண்ணுவார்? அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்க மாட்டார். அவர் அதை செய்வதை நம்மால் அங்கே காண முடியும். கணக்கெடுப்புக்கு பின் மனதிலே ஒரு குற்ற உணர்வை தாவீது பெற்றுக்கொள்கிறார். அங்கே தான் கடவுளுடைய கோபம் மூண்டு போய் 7 வருட என்னது 3 மாதம் எதிரிடத்திலிருந்து ஓட்டம், 3 நாள் கொடிய மரணம், இவை அங்கே கடவுளுடைய கோபமாக வெளிப்படுகிறதை நாம் காணுகின்றோம். தாவீது கடவுளுடைய கரங்களை விட தீர்மானிக்கிறார். இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டாரு? சரண்டர். நான் மனுஷனுடைய கையிலே விழுவதை காட்டிலும் கடவுளுடைய கையிலே விழுவது மேல் என்று சொல்லி கடவுளுடைய கையிலே விழ அவர் முன் வருகிறார். அதுக்கு ஒரு காரணம், 3 நாளில் செத்தவங்க எத்தனை பேர்? 70,000 பேர். 3 நாட்களிலே 70,000 பேர் மரணம் அடைகிறார்கள். ஆனால் கடவுள் கருணை காட்டி தண்டனை அங்கே நிறுத்துகிறதை நாம் காணுகின்றோம். இதில் நாம் விளங்கிக் கொள்கின்ற ஒரு சில குறிப்புகள் என்ன என்று சொன்னால், பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியது. பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியது. என்ன பெருசாக பண்ணிட்டாரு? என்கிட்ட எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்தேன், அவ்வளோதான் தாவீது சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியது. 24ஆம் அத்தியாயத்தின் 1 முதல் 9 வரை உள்ள வாக்கியங்களில் நாம் காணுகின்றோம். தாவீதின் பாவம் இதைவிட பெரிய பாவங்கள் இருந்திருக்கிறது. இல்லை, வெளிப்படையாக கொலை, விபசாரம் 11ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் கூட இங்கே இல்லை. என்னதுதான்? ஒரு சின்ன திட்டம் தான் போடுறார். எனவே அப்படிப்பட்ட பாவங்களை காட்டிலும் அந்த பாவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியதாக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. என்ன அவர் செஞ்சது? கடவுளை நம்பாமல் இராணுவ வலிமையை நம்பியது. என கண்பானவர்களே, இந்த லெந்து காலத்திலே ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எதை நம்முடைய வாழ்விலை பெரிதாக கருதுகிறோம். திருப்பி நான் அதை தான் சொல்ல வரேன். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான். கடவுள் இவை எல்லாவற்றையும் நமக்கு அபரிமிதமாக தருகிறார். எல்லாவற்றையும் தருகிற பொழுது நாம் யாரை விட்டுட்டு யாரை பிடிச்சுக்கிறோம்? கடவுள் தந்தவைகளை பிடித்துக் கொள்கிறோம், தந்த கடவுளை மறந்து போகிறோம். தாவீதை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது கடவுள். இப்போ கடவுளை விட்டு விட்டு கடவுள் தனக்கு கொடுத்த ராஜ்யபாரத்திலே எவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் கணக்கெடுக்க துவங்கினார். கடவுளை நம்பாமல் இராணுவத்தை நம்பியது. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பலத்தை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறோம். இது உண்மையாகவே கடவுளுடைய பார்வையிலே ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. நம்ம லைஃப்பில் நிறைய அப்படிலாம் நடந்திருக்கலாம். நாம் நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், நான் ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். ஐயர்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவங்க கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் அந்த போஸ்ட் அப்ரூவ் ஆக வந்துச்சு. ஐயர்களுக்கே இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய காங்கிரிகேஷன் இருப்பாங்க. காங்கிரிகேஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க? பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ நான் இருந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட செக்ரட்டரியேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிலாம் இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு சீனியர் ஐயர் வந்தார். என்னப்பா ஆச்சு சில்லியா அதுன்னு கேட்டேன். அந்த இவரோட
செக்ரட்டரி சொல்லியிருக்கேன், அண்டர் செக்ரட்டரி பார்க்குறேன்னு சொன்னார். அப்புறம் இவராண்ட சொல்லியிருக்கேன், அவர் கண்டிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ நீ அவராண்ட சொல்ல அப்படின்னாரு. சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நீ அவராண்ட சொல்ல அப்படின்னாரு. நீங்கள் இன்றைக்கி நான் நினச்சாலும் எதையோ வச்சு அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அன்றைக்கி நம்ம பெருசாக ஆயிரம்லாம் சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணம் எங்கே தான் போகுது. எனக்கு ஒரு பெரிய காங்கிரிகேஷன் இருக்குது, அவங்கள நிறைய பேர் செக்ரட்டரியில் வேலை செய்கிறாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் நோ மினிட் முடிச்சுடுவாங்க. அப்போ நீ அவராண்ட சொல்லலை அப்படின்னு சொன்னார் பாருங்கள், அது சமட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நமக்கு மனித வாழ்வில் இயல்பாக நடைபெறுகிற ஒரு காரியம். கடவுளை நம்பாமல் நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு வலிமையை அநேக நேரங்களிலே நாம் எண்ணி பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்திலே சாத்தான் தூண்டினான் என்று நாம் இங்கே அதை படிக்கிறோம். தாவீது இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் சாத்தான் தூண்டினான் என்று நாம் காண்கின்றோம். ஆன்மீக போராட்டம் எப்பொழுதும் உள்ளார்ந்த நிலையிலே தான் ஆரம்பிக்கிறது. இந்த ஆன்மீக போராட்டம் உள்ளார்ந்த நிலையிலே தான் ஆரம்பிக்கிறது. தாவீது தூண்டப்பட்டான் என்று சொல்லுகிற பொழுது அது உள்ளத்திற்குள்ளே ஏற்படுகிற ஒன்றாக தான் இருக்கு. ரொம்ப பெருசாக எக்ஸ்டர்னலாக வர ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆன்மீக போராட்டம் என்பது உள்ளார்ந்த நிலையிலே ஆரம்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம், சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறார்கள். அப்படி அல்ல, படைத்த கடவுளை நம்ப எதிர்பார்க்கப்படுகிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியத்தில் அகந்தை அழிவுக்கு முன்னாக வருகிறது. தாவீதுக்கு அந்த இடத்துல இருந்தது என்னதுதான், ஒரு அகந்தை தாவீதிடத்தில் காணப்பட்டது. அதனுடைய காரணம் அழிவுக்கு கொண்டு போய் நிறுத்தியது என்பதை நாம் காணுகின்றோம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்தில் கடவுள் அகந்தை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். இப்போ தாவீதுக்கு எதிராக கடவுள் நிற்கிறதை நம்மால் காண முடிகிறது. கடவுளை நம்பாமல் இராணுவ வலிமையை நம்பியது. பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆன்மீக பெருமை. அது ஒருவேளை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வளருகிறது. சிறிய நம்பிக்கை குறைவு பெரிய தீர்ப்பை உண்டாக்கிவிடலாம். சிறிய நம்பிக்கை குறைவு பெரிய தீர்ப்பை உண்டாக்கிவிடலாம். நம்முடைய வாழ்விலையும் ரொம்ப லைட்டாக தான் நம்முடைய விசுவாசத்தில் கீழே இறங்கியிருப்போம், ஆனால் அதுக்கு பெரிய தீர்வு நமக்கு கிடைக்கலாம். பெரிய தீர்ப்பை நாம் அதன் வழியாக சந்திக்க வேண்டி இருக்கலாம். பாவம் சிறியதாக தோன்றினாலும் விளைவு பெரியது. இரண்டாவதாக, உடனடியான உண்மையான மறந்திரும்புதல். இங்கே நடக்கிறது அதுதான். தாவீது உடனே இம்மீடியட்டாக ரியலைஸ் பண்ணிட்டார். உடனடியான உண்மையான மனந்திரும்புதல் 24ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வாக்கியத்தில் நாம் அதை படிக்கிறோம். நான் மிகவும் பாவம் செய்தேன் என்று தாவீது ஒப்புக்கொள்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்று இம்மீடியட்டாக தாவீது தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்புகிறதை நாம் காணுகின்றோம். 1 யோவான் 1ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியத்திலே நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, இது ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிரேஸ், பெரிய இரக்கம், பெரிய கிருபை. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். தாவீது தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்கிறார். அதான் எனக்கு ஒரு சீனியர் இது சொல்வார், லிங்டன், நம்மளாம் ஆல்டரில் போய் அந்த பக்கம் திரும்பி நின்று, சாமியே நான் இவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி நின்று இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு. அங்கே சொல்கிற விஷயத்த இப்படி திரும்பி நின்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நம்முடைய பாவங்கள் அப்படி அறிக்கை செய்யக்கூடியதாகும். தாவீது ஓப்பனாக அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்வில் பாவங்களை நாம் அப்படி அறிக்கை செய்ய உடனடியான மனம் திரும்புதலை நம்மால் அங்கே காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியத்தில் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை யாரெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீதுக்கு அப்படித்தான் இரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்கிற நிலை ஏற்படுகிறதை நாம் காணுகின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அத்தியாயம் 18 முதல் 20 வரை வாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். தந்தை இடத்திலே திரும்பிய இளைய மகன், நமக்கு நல்லா தெரியும், ரியலைஸ் பண்ணிட்ட உடனே எந்த ஹெசிடேஷனுமே கிடையாது. உடனே யாராண்ட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான், அப்பாண்ட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். போயிட்டு என்ன சொல்லணுன்றத அவன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டான். பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு, அங்கே எனக்கு என்ன வேண்டாம், பழைய ஸ்டேட்டஸ் வேண்டாம், இல்லை, நான் எங்கே இருந்தால் போதும், தந்தையினுடைய நேரடி பார்வையில் இருந்தால் போதும், அவ்வளோதான் அவனுக்கு வேண்டியது. தந்தைக்கு மகனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட கிடையாது, ஆனால் தந்தையினுடைய நேரடி பார்வையில் இருந்தால் போதும் என்பதுதான் அவனுடைய ரெக்வஸ்டாக இருந்தது. எனவே தாவீதும் தன்னுடைய வாழ்விலே உடனடியான உண்மையான மனம் திரும்புதலை அங்கே கொண்டு வருகிறதை நாம் காணுகின்றோம். உண்மையான மனம் திரும்புதல் தாமதம் இல்லாதது,
காரணம் சொல்லாது. இந்த மனம் திரும்புறதுக்கு நம்ம என்ன தேட வேண்டியதில்லை, ஒரு காரணம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணிட்டோம், அது பிற்பாடு நான் ஏன் மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா, அதெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டேன், உடனடியான மன்னிப்பு அங்கே உண்மையான மனம் திரும்புதலை நம்மால் காண முடிகிறது. எனவே உண்மையான மனம் திரும்புதல் என்பது தாமதமில்லாது, காரணம் சொல்லாதது, முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பது. அந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்து விட்டேன். முழு பொறுப்பையும் அங்கே தாவீது ஏற்றுக்கொள்கிறதை நாம் காணுகின்றோம். தண்டனை முழுவதும் நீங்கிவிட்டாலும் தீர்ப்பு, தண்டனை முழுவதும் நீங்காவிட்டாலும் தீர்ப்பு குறைக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். மூன்றாவதாக, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து. கடவுளுடைய கருணை, அவருடைய நீதி, அதிலே அவருடைய இரக்கத்தை நம்மால் காண முடிகிறது. போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து. 70,000 பேர் மரித்த பொழுது கடவுள் போதும் உன் கையை நிறுத்து என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுளுடைய கிருபை அப்படிப்பட்ட ஒரு கிருபை. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 22-23 பார்க்கிறோம். கடவுளுடைய இரக்கங்கள் முடிவு இல்லாதது. கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற இரக்கம் முடிவு இல்லாதது. 103ஆம் சங்கீதம் 8 முதல் 10 வரை வாக்கியங்களை படிக்கிறோம். அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் கிருபை உள்ளவர் என்பதை தாவீதினுடைய சங்கீதத்தில் நம்ம காண முடிகிறது. யாக்கோபு 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்திலே இரக்கம் தீர்ப்பை வெல்லக்கூடிய ஒன்று என்று நாம் காணுகின்றோம். கடவுளுடைய இரக்கம் என்ன தீர்ப்பு இருக்கிறதோ அதை வெல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுள் நீதியானவர், அவர் பாவத்தை கண்டிக்கிறார். ஆனால் கடவுள் கருணை உள்ளவர், அளவுக்கு மீறாமல் தண்டிக்கிறார். கடவுள் நீதியானவர், பாவத்தை கண்டிக்கிறார். ஆனால் கடவுள் கருணை உள்ளவர், அளவுக்கு மீறாமல் தண்டிக்கிறார். நீ எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் அந்த தண்டனையை கடவுள் அங்கே அனுமதிக்கிறதை நாம் காணுகின்றோம். தாவீது செலவில்லாமல் பலியிட மாட்டேன் என்று சொன்னான். இன்றைக்கு சிலுவை நிலையிலே நீங்களும் நானும் இந்த சிந்தனையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். தாவீது ஒரு விஷயத்தை சொல்கிறான். தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. என்னன்ட்டு, ஆர்னானுடைய களத்தில் போய் நீ ஒரு பலிபீடத்தை கட்டி பலி கொடுத்துரு அப்படின்னு சொன்னப்ப அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு பலிக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அப்போது தாவீது என்ன சொல்கிறாரு, செலவு இல்லாமல் நான் பலி செலுத்த முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போய் அதை படித்து பாருங்கள். செலவு இல்லாமல் நான் பலி செலுத்த முடியாது என்று தாவீது சொல்கிறான். அதனால் அவன் அதுக்குரிய தொகையை அவன் அங்கே கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல கொடுத்து தான் அந்த பலியிடுகிற இடத்தை அவன் வாங்குகிறதை நாம் காணுகின்றோம். அர்வனாவின் களம் அது மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அத்தியாயத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு சென்ற இடம். 2 நாளாகவும் 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கான இடம். புதிய ஏற்பாட்டின் அறிஞர்கள் சிலர் சொல்கிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறைந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய பலி அல்லது பாவ விமோச்சனம் பெற்றுக்கொள்கிற இடமாக அமைந்தது. யோவான் எழுதிய நற்செய்தியில் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், தன்னுடைய சொந்த குமாரனை அங்கே ஒப்புக் கொடுக்கிறதை காணுகின்றோம். அங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்புக் கொடுக்கிறதை காணுகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இங்கு கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்புக் கொடுக்கிறதை காணுகின்றோம். பலியிடப்பட்ட இடம் ஒரே இடம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளுடைய சமூகத்திலிருந்து இந்த சிலுவின் வழியாக பெற்றுக்கொள்கிற ஒரு சிந்தனையும் நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாற்றமும் என்னது என்று பார்த்தால், நிறுத்தப்பட்ட கோபம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுளுடைய கோபத்தை நம்ம மேலே காமிச்சார்னா நாம் என்ன காணாமல் போயிடுவோம். அப்படியானால் நிறுத்தப்பட்ட கோபம். இன்றைக்கு சிலுவை நன்றி நாம் ஏன் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி நிறுத்தப்பட்ட கோபத்தை கருணையாக இரக்கமாக நாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். சிலுவையிலே நிறைவேறிய பலிதான் நிறுத்தப்பட்ட கோபம். இனிமேலும் கடவுளுடைய கோபம் வெளிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் எது இருக்கிறது, சிலுவை இருக்கிறது. நிறுத்தப்பட்ட கோபம் சிலுவையிலே நிறைவேறிய பலியாக இருக்கிறது. தீர்ப்பு எப்பொழுது என்று பார்க்கிற பொழுது பாவத்திற்கு கண்டிப்பாக தீர்ப்பு உண்டு. அதற்கு தீர்ப்பாக தான் 70,000 பேர் அங்கே மரித்து போனார்கள்.
பாவத்தின் சம்பளம் மரணம், அது இல்லாமல் கிடையாது என்று மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிறுத்தப்பட்ட கோபம், கடவுளின் கோபம் ஒரு பலியால் அங்கே நிறுத்தப்படுகிறது. அது இங்கே தாவீது கொடுக்கிற பலியின் வழியாக நடைபெறுகிறது நாம் காணுகின்றோம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எனவே தாவீது அங்கே பலியிட வேண்டிய ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இடம் சாதாரண ஒரு இடம் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்வோடு, தாவீதினுடைய வாழ்வோடு, சாலமனுடைய வாழ்வோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு இடம் என்பதை நம்மால் காண முடிகிறது. செலவுள்ள பலி. இங்கே தாவீது அதை எம்பசிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், செலவில்லாமல் பலியிட மாட்டேன் என்று தாவீது பணம் கொடுக்கிறதை, 50 சேக்கல் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 18-19 வாக்கியங்களிலே படிக்கிறோம், வெள்ளி பொன் அல்ல, மதிப்புள்ள இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். தாவீது வேணா அருணானுக்கு எதை கொடுத்துருக்கலாம், 50 சேக்கல் கொடுத்துட்ருக்கலாம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு விலை கொடுக்க முடியாது. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த மன்னிப்பிற்கு நாம் விலை கொடுக்க முடியாது. தாவீதினுடைய பலி அங்கே ஏற்பட்ட நோய் தொற்றை தடுத்து நிறுத்தியது. இயேசுவின் பலி நித்திய தீர்ப்பை நிறுத்தியது. அங்கு நோய் தொற்று இனி ஏற்படாதபடி அந்த பலி நிறுத்தியது. இயேசு கிறிஸ்துவின் பலி நித்திய தீர்ப்பை நிறுத்தியது. தாவீது பலிபீடம் கோபத்தை நிறுத்தியது. மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் சிலுவை கடவுளுடைய பெரிய கோபத்தை நிறுத்தியது. மக்கள் மன்னிக்கப்பட்டார்கள். கொலோசையர் 2ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், தாவீதின் பலி இரக்கம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் பலி கிருபை. தாவீதின் பலி ஒரு தேசத்தை காப்பாற்றியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி முழு உலகத்தையே காப்பாற்றியது. இன்றைக்கு நாம் இந்த உலக இரட்சகரிடத்தில் வந்திருக்கிறோம், அந்த சிறுவனிடத்தில் வந்திருக்கிறோம். அவர் கொடுக்கிற மன்னிப்பு முழு உலகிற்கான மன்னிப்பு. அங்கே தாவீது ஏறெடுத்த பலி அவனுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் கொடுக்கப்பட்ட மன்னிப்பு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுக்கிற மன்னிப்பு முழு உலகத்திற்கான மன்னிப்பு. எனவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த குரல் அழிவிலிருந்து தப்புவிக்க எழுகிற குரல். போதும், உன் கையை நிறுத்து என்று கடவுள் நமக்கு மேலாக அந்த கையை நிறுத்துகிறவராக இருக்கிறார். இனியும் நமக்கு கடவுளுடைய கோபாக்கினை கிடையாது. நாம் கடவுளுடைய கரத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் தயவையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க முயற்சிப்போம். இந்த லெந்து காலம் அதற்கு நாம் பாத்திரவான்களாக இருப்பதற்கு முயற்சிக்கிற காலமாக இருக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்ததிலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல மகாலையும் மறவாதே. ஆமென்.